அழகிய காலை. ஒருவன் ஒரு ஞானியிடம் சென்று கேட்டான், மனித வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அவன் விதியா இல்லை அவன் மதியா? ஞானி சொன்னார், ஒரு காலை உயர்த்தி மறு காலால் நில். கேள்வி கேட்டவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனாலும் இடது காலை உயர்த்தி வலது காலால் நின்றான். சரி, அந்த இன்னொரு காலையும் உயர்த்து என்றார் ஞானி. 2 காலையும் உயர்த்தி எப்படியா நிற்பது என்றான் அவன். ஞானி அமைதியாக சொன்னார், நான் காலை தூக்க சொன்னபோது எந்த காலை தூக்குவது என்று தீர்மானம் செய்தது உன் மதி. ஒருமுறை தீர்மானித்த பிறகு மறு காலையும் ஒரு சேர தூக்கி நிற்க முடியாது என்பது விதி. உன் மதி பாதியை தீர்மானிக்கிறது, மீதியை உன் விதி தீர்மானிக்கிறது என்றார். ஞானியின் வார்த்தைகளில் சூட்சமமான உண்மை இருக்கிறது. விதி என்பதே முன்பு நாம் மதிக்கொண்டு தீர்மானித்ததன் பின்விளைவாகவே பெரும்பாலான நேரங்களில் இருக்கின்றது. கால நேர சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு மதிக்கொண்டு உழைத்தால் அந்த விதியும் வளைந்து கொடுக்கும். எனவே விதி மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் விதி மட்டுமே ஒருவனது வாழ்க்கையை தீர்மானித்து விடுவதில்லை.